வீடியோவை எல்லா அம்மாக்களுக்கும் எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் ஒரு ஃபேமிலியை பார்த்துக்கிற ஒரு விமனாக இருக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கான்றத நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி எனக்கு எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க எதுவுமே எனக்கு தெரியாது. வந்தால் சோறு கிடைக்கும், வீடு எல்லாமே அவங்களே சுத்தம் பண்ணிக்குவாங்க, அவங்களே துணி துவைச்சுக்குவாங்க. நம்ம வீட்டில் எந்த வேலையும் பார்த்தது கிடையாது. ஏன் கடைக்கு போயிட்டு வர சொன்னால் கூட அழுதுகிட்டு இருப்பேன். நான் எது கடைக்கு போகணும், நீ போயிட்டு வா வீட்டு வந்து. அதனால் இந்த வீடியோ வந்து ஒரு நாள் ஒரு மென்னாக இருந்து ஒரு உமனாக மாதிரி ஒரு ஃபேமிலியை பார்த்துக்கிற ஒரு வீட்டை பார்த்துக்கிற ஒரு பெண்ணாக இருந்தால் எப்படி இருக்கும்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தேன். அதோட வீடியோ தான் இது. பாருங்கள். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி என்கேஜ்மெண்ட்டாக இருக்குமா இல்லையாலாம் எனக்கு தெரியாது. ஏதோ என்னால் முடிஞ்சது ஒரு புது கண்டென்ட் கிரியேட்டர்னால என்ன ட்ரை பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்கேன். எடிட்டிங் எனக்கு தெரியாது. அதனால் உங்களால் பார்த்துட்டு இதுக்கு நீங்கள் என்னென்ன கமெண்ட் பண்ணணும்னு தோணுதோ பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறேன், பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குட் மார்னிங் டே 1. இன்னையிலேருந்து விமனாக அனுப்பலாம். அடுத்த 7 நாட்களுக்கு ஒரு விமனாக வாழ்ந்தால் எப்படி இருக்குன்னு வாழ்ந்து பார்ப்போம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம், அவ்வளோதான். இன்றைக்கி சித்திரை 1. ஆனால் நான் பிளான் பண்ணலப்பா, இதெல்லாம் ஒரு நல்ல நாளில் தான் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு. அதுவே நடக்கும்போது அதையும் நம்ம ஏற்றுக்கணும். இப்போ இருந்து நம்ம மோடுக்கு மாறிடுவோம். இப்போ இருந்து நம்ம அடுத்த 7 நாட்களுக்கு ஒரு உமனாக இருக்கிற மாதிரி தான் வீடியோ பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு விமன், ஒரு லேடி, ஒரு அம்மாவா ஒரு ஃபேமிலியை பார்த்துக்கிட்டா, ஒரு வீட்டை பார்த்துக்கிட்டா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அம்மா என்ட்ரிங் த ரூம். சக்கா இப்போ படுத்த பாயை எடுத்து வைக்கல, தண்ணி பிடிச்சி வைக்கல, வேறு நல்லா திண்டு போட்டு குழம்பு பொட்டணத்தை எடுத்து போடல, தட்டை எடுத்து போடல. ட்ரம்ல என்ன பண்ணி வச்சுருக்கான்னு போய் பார்ப்போம். ஆனால் குப்பை மாதிரி வச்சுருக்கானே வீட்டை. அவனை விட்டு ஒரு வாரம் ஊருக்கு போனதுலேருந்து எவனால் என்ன பண்ணுவாங்களோ பண்ணி வச்சுருக்கேன். இவர் திண்ணி முண்டை வடை தின்றுக்குது, எடுத்து போடல. என்னைக்கு தின்னானோ தெரியல. கிச்சனை பக்கம் போய் பார்ப்போம். தின்னுட்டு தட்டை கிட்ட கழுவி வச்சுருக்கானே, இல்லை கிச்சனை எப்படி வச்சுருக்கான்னு போய் பார்ப்போம். அப்பா நல்லா திங்கிறியா, தின்ன தட்டை கூட எடுத்து போட மாட்டேங்கிறியா, குப்பை அப்படியே கிடக்கு, குப்பையும் எடுத்து போடல. எல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த போறியான்னு தெரியல. சரி, ஆனதாகி போச்சு, எல்லா வேலையும் நம்ம தான் பார்க்கணும். சரி, டீயை போட்டு குடிச்சு போட்டு பார்க்கலான்னு பார்த்தா பால் கெட்டு போச்சு. சரி, என்னத்தை பண்ண, இன்னும் வர காப்பியை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிக்க வேண்டியது. காலைல காப்பி போட்டு குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. காப்பி குடிச்சதுக்கப்புறமா எல்லாருமே சாப்பிடணும். வீடை ஃபுல்லாக சுத்தம் பண்ணுச்சுன்னா ஒரு பேச்சுலர் இருக்கிற மாதிரி சுத்தமாக இருக்குது. எங்கள் அம்மா இருந்தால் வீடு எப்படி சுத்தமாக இருக்குமோ அந்த மாதிரி எங்கள் அம்மா ஊரில் வந்து அவங்க ஆச்சரியம். என்னடா ஏன்னாது வீடு சுத்தமாக இருக்குன்னா எப்படி கிச்சன் சுத்தம் பண்ணுவோம், பாத்திரம் கழுவணும், பூஜை பண்ணி சுத்தம் பண்ணணும். இன்னைக்கு இந்த 4 வேலை தான். இது அந்த வேலைலாம் டெய்லி வீட்டில் பார்க்குறாங்கன்றது எனக்கு நினைக்கிறது. எல்லா வேலையும் ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா தான் தெரியாது. அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும்னா தெரியும் அது எதுவுமா இருக்கும். பார்ப்போம். எங்கள் வீட்லேயே முதல் டைம் பாத்திரம் கழுவ போகிறேன். பாத்திரம் பார்த்தீங்களா எவ்வளோ கிடக்குன்னு. ஒன்றும் இல்லை, 2 நாளாக எதுவுமே கழுவல, அதனால தான் அவ்வளோ இருக்குது. ஆனால் எப்படி தான் டெய்லி இவ்வளோ பாத்திரம் கழுவுறாங்கன்னு தெரியல. நார்மலாக எப்பயுமே வீட்டில் டெய்லி ஒரு பாத்திரம் கழுவ வேண்டியதாக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி தான் முதல் வந்து பாத்திரம் கழுவ பிடிக்கிறேன். ஆனால் ஒரு மாதிரி நாஸ்தியாக இருக்குது. எல்லாமே நம்ம தின்னு தான், ஆனால் கழுவுறது தான் ரொம்ப ஒரு மாதிரி பேக் ஸ்கூல் வர மாதிரி இருக்குது. பார்ப்போம் இது கழுவி பிடிக்க எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. டைம் 10:45. எத்தனை மணிக்கு முடிப்போம்னு தெரியல. இதை முடிக்கணும், அடுத்து கிச்சனை சுத்தம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட முடியும். ஆனால் ஒரு உமனாக வந்து எனக்கு டெய்லி என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய விஷயம். பாத்திரம் கழுவி இவ்வளோ பாத்திரம் கழுவிருக்கேன். பாத்திரம் கழுவி ஒரு வழியாக முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் தான் நமக்கு பெரிய டாஸ்கே இருக்குது. வீட்டில் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் குப்பை மாதிரி போட்டாச்சு. இது எல்லாமே அந்த கபோர்டுக்குள்ளே இருக்கும். அது எல்லாத்தையும் தூக்கி வெளியில் போட்டாச்சு. இதை திரும்பி இதெல்லாம் சுத்தம் பண்ணி திரும்பி அதை கபோர்டுக்குள்ளே ஏற்றணும். அதுக்கு முன்னாடி பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஒரு காப்பி வச்சு குடிச்சிட்டு ஆரம்பிக்கலாம். ஆனால் ஒரு வழியாக பாத்திரம் கழுவியாச்சுங்க.
ஆனால் பாத்திரம் கழுவுறதுக்குன்னு தனியாக ஒரு மென்டாலிட்டி வேணும். அதாவது இப்போ பாத்திரம் கழுவும்போது நான் சாப்பிட்ட தட்டை நான் கழுவுறதுக்கே ஒரு மாதிரி அன்னிசியாக இருப்பார் இருந்துச்சு. எங்கள் வீட்டில் 4 பேர் சாப்பிட்ற தட்டையும் எங்கள் அம்மா மட்டும் தான் கழுவுறாங்கன்னா அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? இன்னும் கிச்சன் சுத்தம் பண்ணணும். ஆனால் அதுக்குள்ளே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதான் ஒரு காஃபியை போட்டு சரி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மிச்ச வேலையை அப்புறம் பார்க்கலாம். மணி 12 மணி. ஆனால் இதுக்கு முன்னாடி காலைல சாப்பாடு 8:30 டு அதிகபட்சம் ஒரு 9 கூட வந்துடும். தூங்கிட்டு இருந்தாலுமே எழுப்பி சாப்பிட வச்சு திரும்பி தூங்க வச்சுருவாங்க. இன்றைக்கி ஊருக்கு போயிட்டாங்களா. ஆனால் பயம் ஆகிறது பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளால் வேலையை செய்ய முடியல. முதல் தடவையாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்த்துக்கலாம். நம்ம ஒரு நாளைக்கு எப்படி கஷ்டப்பட்டால் இத்தனை வருஷமாக நம்மளை இப்படி வளர்த்துருப்பாங்க. அவங்களுக்காக நம்ம ஏதாச்சும் பண்ணுறோம். ஒரு வழியாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு. இருக்க பாத்திரத்தெல்லாம் எடுத்து அப்படியே உள்ளே செட் பண்ணியாச்சு. கீழே கீழே வந்து டெய்லி யூஸ் பண்ணுறது, மேலே இருக்கிறது கீழே இருந்தால் ரீஃபில் பண்ணுறதுக்கு, அதுக்கு மேலே இருக்கிறது மசாலா தீர்ந்துச்சுன்னா கீழே ரீஃபில் பண்ணுறதுக்கு. ஆனால் இன்னும் பர்ஃபெக்டாலாம் பண்ணலை. ஆனால் பாடி தாங்க மாட்டேங்குது. காப்பி நம்பர் 3 மறுபடியும் காப்பியை போட்டு குடிக்க வேண்டியதான். ஏன்னா இன்றைக்கி நம்ம முடிக்காமல் சாப்பிட்ற மாதிரி இல்லை. முடியல. கிச்சனில் சுத்தம் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக கிடையாது, 100க்கு ஒரு 30% பண்ணியிருக்கோம். ஏன்னா பாத்திரம் கழுவுனது அவ்வளோ கிளியராகவும் இல்லை, அதை சுத்தம் பண்ணது அவ்வளோ கிளியராகவும் இல்லை. ஆனால் நம்ம தான் ஏதோ ஒரு தட்டு ஏதோ ஒரு குறை இருந்தால் குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். அந்த வேலையை நம்ம இறங்கி செய்யும்போது தான் அவ்வளோ தெரியுது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி டயர்டாகி எனக்கு இந்த மாதிரி வேர்த்து இன்றைக்கி அவ்வளோ வேர்க்குது. 3வது டைம் காஃபி தூளில் தீந்துருச்சு. அதனால் நல்லா டீயை போட்டுருந்தேன். டீயை குடிச்சிட்டு மறுபடியும் அடுத்த வேலையை ஆரம்பிக்கணும். இன்னும் இந்த ரூமை சுத்தம் பண்ணணும், ஹாலை சுத்தம் பண்ணணும், சாணி இதை சுத்தம் பண்ணணும். ஆனால் எவ்வளோ நேரம் எடுக்க போகுதுன்னு தெரில. இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பாடு இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு குழம்பு வச்சு அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். எனக்கு என்னால் இப்போயே முடியல, ரொம்ப டயர்டு. கால் வலிக்குது, ஏன்னா ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டு இருந்தேன். இடுப்பு வலிக்குது, கை வலிக்குது. ஆனால் என்ன இருந்தாலும் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால் அவ்வளோ ஈஸியாலாம் வந்துடாது, பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பயங்கர அழுக்கா குப்பை மாதிரி ஒரு பேச்சுலர் ரூமாக இருக்கிறது ஒரு வழியாக நீட்டாக ஓரளவுக்கு சுத்தம் பண்ணி ஒரு வீடு மாதிரி மாற்றியாச்சு. இந்த வீடு மாதிரி மாற்றினதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு நிம்மதியே வருதப்பா. டெய்லியுமே வீடு நிம்மதி இந்த மாதிரி தான் நீட்டாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்துக்கிட்டே இது முடித்தோடனே ஒரு வழியாக வீடையும் நல்லா சுத்தம் பண்ணி கூட்டியாச்சு. இதெல்லாம் ஏன் இன்றைக்கி பண்ணுறேன்னா, இன்றைக்கி தான் சித்திரை ஒன்றும் தமிழ் புது வருஷம். அதாவது நியூ இயருக்கே சில ரெசல்யூஷன் எடுத்தேன், அதெல்லாம் கடைப்பிடிக்க முடியல. சரி தமிழ் புத்தாண்டுன்னு ஒன்று வருது அப்படின்னு பிளான் பண்ணதே இப்போதே. ஆனால் உண்மையாகவே ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி என்னென்ன வேலை பார்த்தேன், ஏன்னா காலையில் பாத்திரம் கழுவியிருக்கேன், கிச்சன் சுத்தம் பண்ணியிருக்கேன், வீடை சுத்தம் பண்ணியிருக்கேன். ஆனால் யோசிச்சு பார்த்தா அவ்வளோதான் பண்ணியிருக்கோம். ஆனால் ஏன் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது? சத்தியமாக நிற்க முடியல, கால் அவ்வளோ வலிக்குது, உடம்பு ஃபுல்லாக இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி நாள் இன்னும் முடியல. இன்னும் நம்ம குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிடணும், அதுக்கப்புறம் நைட்டுக்கு ஏதாச்சும் குழம்பு வைக்கணும். இதுக்கு மேலே நம்மளால் சத்தியமாக குழம்பு வைக்க முடியாது. தயிர் பாக்கெட்டு ஊறுகாய் வாங்கி ஊற்றி சாப்பிட்டுக்க வேண்டியதான், அவ்வளோதான். இதுக்கு மேலே குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு மணி ஆகி போச்சு, 5:30 ஆகி போச்சு. சாமி கும்பிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீடியோலாம் எடிட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி தூண்டு இன்றைக்கி நாளே முடிஞ்சிடும். ஒரு நாள் அசால்ட்டாக முடிஞ்சிச்சு. ஆனால் இதோட டயர்டு தான் ஹெவியாக இருக்குது. பயங்கரமாக கால் வலிக்குது, நிற்க முடியல, இடுப்பு வலிக்குது, குனிஞ்சு குனிஞ்சு கூட்டி. ஆனால் இது எல்லாத்தையுமே ஒரே ஆள் இத்தனை வருஷம் பண்ணுறாங்கன்னா அது பெரிய விஷயம். நான் சும்மா அசால்ட்டாக விளையாட்டாக நினச்சேன், நம்ம அந்த மாதிரி வீட்டு வேலையெல்லாம் ஒரு மாதிரி பண்ணலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் இது இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நான் எதிரே பார்க்குறேன். பரவாயில்ல, இருந்தாலும் நாள் ஒன்று, இன்னும் 6 நாள். ஆனால் இந்த 6 நாளோட முடியாது. இதுக்கப்புறம் அதை நம்ம நார்மல் லைஃப்லேயே இதை கொண்டு வந்துடணும். சாமி கும்பிட்றேன், அதெல்லாம் வீடியோ எடுத்து காட்டலான்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா மொபைலில் வந்து ஹீட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கேமரா ஷூட் ஆக மாட்டேன்ருச்சு. அதனால் அப்படியே விட்டாச்சு.
சரி, இவ்வளோ தூரம் நம்ம பண்ணதே பெரிய முயற்சி தான். இதை விட பெட்டராக நான் டே 2ல் பார்த்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம்.